Havells BLDC Plus ஃபேன்கள் புதுமையான தொழில்நுட்பம், ஆச்சரியமூட்டும் டிசைன்ஸ், எனர்ஜி எஃபிஷியன்ட் ரேஞ்ச். Havells காற்று மாற்றி வீசும். அத்தை, என்ன சமாதானம் சொன்னாலும் நீங்க எங்களை பிரிஞ்சு போறது எங்க 2 பேருக்குமே வருத்தமா தான் இருக்கு. இலக்கியா, சில சமயம் சேர்ந்திருந்தா உறவு நல்லா இருக்கும், சில சமயம் பிரிஞ்சிருந்தா சந்தோஷமா இருக்கும். இப்ப நான் பிரிஞ்சிருந்தாதான் உங்களுக்கு நல்லது. அதனாலதான் நான் என் வீட்டுக்கே போறேன். தப்பு எல்லாமே என் மேலதாம்மா. நான் உங்களை என் கூட நிரந்தரமா வச்சு பாத்துக்க முடியல. நானும் நீங்களும் ஒரே வீட்டுல அம்மா பிள்ளையா சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டாலும் ஏதோ ஒரு விஷயம் தடுத்துக்கிட்டே இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னோட அப்பா. அந்த ஆளு மட்டும் உங்களுக்கு துரோகம் பண்ணாம உங்களை கல்யாணம் பண்ணி நல்லா வாழ்ந்திருந்தா எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? விடுப்பா, எல்லாமே நேர்கோட்ல சரியா நடந்துட்டா அப்புறம் கடவுள் எதுக்கு, விதி எதுக்கு? ஏதாவது சொல்லி என்ன சமாதானப்படுத்தாதீங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்கிறேன், இப்போவாது சொல்லுங்க, என் அப்பா யாருமா? சொல்லுங்கம்மா. அண்ணே, பேலன்ஸ் கொடுங்க அண்ணே. முதல்ல காசை கொடுப்பா. என்னையா இப்படி ஏமாத்துற? இப்பதானே 500 ரூபா கொடுத்தேன். சும்மா கதை விடாதப்பா, வாங்கின பழத்துக்கு காசை கொடு. கௌதம், அங்க பாருங்க மசலமணி மாமா. காரை நிறுத்துங்க. எங்க? அதோ அங்க நிக்கிறாரே, காரை நிறுத்துங்க. பார், நான் உழைச்சு சம்பாதிச்ச காசு. மரியாதையா பழம் வாங்கினது போக மிச்சத்தை கொடு. இப்படி எத்தனை பேரையா கிளம்பிருக்கீங்க? பழத்தை வச்சுட்டு போயா. வா. யோ, இப்ப மட்டும் நீ 500 ரூபாயை கொடுக்கல கொன்ன போட்டுருவேன். மாமா, மாமா. அங்கிள் அங்கிள், என்ன பிரச்சனை? நீங்க எங்கம்மா இந்த பக்கம்? உங்க வீட்டுக்கு வரதுக்காக தான் பழம் வாங்கிட்டு இருந்தேன். சரி மாமா, எதுக்கு சண்டை போட்டுட்டு இருந்தீங்க? மா, பழம் வாங்கினதுக்கு நான் 500 ரூபாய் கொடுத்தேம்மா. இந்த ஆள் என்னடான்னா என்கிட்ட இருந்து 500 ரூபாயை வாங்கிக்கிட்டு கொடுக்கவே இல்லைன்னு சொல்றான். ஹலோ, என்ன ஏமாத்துறீங்களா? சார், அவர் பணத்தை கொடுக்கவே இல்லை சார். யோ, பொய் சொல்லாதயா. நான் 500 ரூபாய் கொடுத்தேன். அந்த அந்த 500 ரூபாயில கூட ஒரு மஞ்சக்கரை இருக்கும் பாரு. ஏங்க, உங்க கல்லாப்பட்டியை ஓபன் பண்ணி காட்டுங்க. என்ன சார், அவரு சொல்றாரு, நீங்க என்ன போய் சந்தேகப்படுறீங்க? இப்போ நீங்க முதல்ல ஓபன் பண்ணி காட்டுங்க. ஓபன் பண்ணுங்கன்னு சொல்றோம்ல, ஓபன் பண்ணுங்க. கொடுங்க, நான் பாக்குறேன். இதான் பாத்தியா, மஞ்சள் கலர் இருக்கு. ஏய், என்னது? யோ, என்ன அங்கிளை ஏமாத்த பாக்குறியா? இந்த பாரு, இந்த மாதிரி தப்பு பண்ணா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். சார் சார், இல்ல ஏதோ தெரியாம நடந்துருச்சு, இதை பெருசுபடுத்தாதீங்க சார், விட்டுருங்க சார். உங்கள மாதிரி ஆளுங்களால தான் நேர்மையா இருக்கிற சின்ன சின்ன வியாபாரிகளுக்கு கெட்ட பேரு. அங்கிள், அந்த பணத்தை அவர்கிட்ட கொடுங்க. பேலன்ஸ் கொடுங்க. பேலன்ஸ் கொடு. இந்தாங்க சார். வாங்க அங்கிள். கேவலம் ஒரு 500 ரூபாய் காசுக்காக சட்டன்னு மனசாட்சியை வித்துறாங்க. என்ன ஜனங்களும். வாங்க அங்கிள். மாப்ள, இந்த மாதிரி மனசாட்சியே இல்லாத SSK வாலதான் நீங்களும் ஜெயில எடுத்துட்டு வந்திருக்கீங்க. என்னதான் நீங்க நிரபராதின்னு நிரூபிச்சு வெளியில வந்துட்டாலும் கொஞ்ச நாள் கைதியா உள்ள கிடந்ததுக்கு என்ன பதில்? கிடைச்ச அவமானத்துக்கு என்ன நிவாரணம்? இதுக்கெல்லாம் காரணமான அந்த SSKவை சும்மா விடக்கூடாது மாப்பிள்ள. அவனுக்கெல்லாம் ஏதாவது தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணும். அது விஷயமா தான் இப்ப நாங்க வக்கீல பார்க்க போயிட்டு இருக்கோம் மாமா. அப்படியா? ஆமா மாமா, பெர்ஜுரி கேஸ்னு ஒண்ணு இருக்கு. அந்த கேஸ் என்னன்னா, நல்ல ஐடியா இலக்கியா.
உடனே இந்த கேஸ போடுங்க. இந்த எஸ்எஸ்கேவை தப்பிக்கவே விடாதீங்க. அதனாலதான் இப்ப கார்த்திக்கும் அஞ்சலியும் கெட்டு குட்டிச்சோர் ஆயிருக்காங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா அங்கிள்? கார்த்திக் என் மேல சொத்து கேஸ் போட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கான். கடவுளே, நீங்க சொத்தை கொடுக்கறேன்னு சொல்லியும் மாப்பிள்ளை ஏன் இப்படி பண்றாரு? அன்னைக்கு நீங்க சொன்னீங்கன்னு கார்த்திக உங்க வீட்டுக்கு போக ஏற்பாடு பண்ண சொல்லி சிந்தாமணி கிட்ட நான் சொன்னேன். ஆனா, அவ என்னடான்னா அஞ்சலிக்கு இன்னும் கொம்பு சீவு விட்டுட்டு இருக்கா. எனக்கு வர ஆத்திரத்துக்கு அம்மாவையும் மகளையும் கொன்னுட்டு ஜெயிலுக்கு போலான்னு பாக்குறேன். ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க மாமா. அவங்கள தூண்டி விடுறதே அந்த எஸ்எஸ்கேவும் தாட்சானியும் தான். அந்த எஸ்எஸ்கேவை பெர்ஜுரி கேஸ்ல தூக்கி உள்ள போட்டாலே கார்த்திக் அஞ்சலி திருந்தி நம்ம கிட்ட வந்துருவாங்க. என்னமோ கரெக்டுதாம்மா. அட, நீங்க கார்ல தான் இருக்கீங்களா? ஆமா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. உங்க உடம்பு எப்படி இருக்கு? ஏதோ இருக்கு. என் மகனும் மருமகளும் தான் என்ன கவனிச்சுக்கிறாங்க. என்ன சொன்னீங்க? அது கௌதம் இலக்கியா உங்களுக்கு மக மருமகளா? அங்கிள், அது வந்து அது ஒண்ணும் இல்ல மாமா. அவங்க கௌதம் எப்பவுமே மக மாதிரி தானே பாப்பாங்க. அப்பா அவர் மகனா, நான் மருமக தானே. எங்க வீட்டுல 2 நாள் இருந்தாங்க. ஆனா இவங்களுக்கு அங்க செட் ஆகல. அதான் பழையபடி அத்தை வசத்தோட இருக்கட்டும்னு கூட்டிட்டு போறோம். அப்படியா? சரி சரி. கிளம்புங்க. இது அப்படிமா? ஐயோ, ஏன் மாமா நீங்க கொண்டு போங்க. உனக்காக தாம்மா நான் இந்த பழம் எல்லாம் வாங்கினேன். வாங்கிக்க. சரி, வரேன். போயிட்டு வாங்க. வரேன். வாங்க வரேன். வாங்க மாமா. சரி, வாங்க போலாம். கௌதம், ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப அத்தை வீட்டுக்கு போனா சமைக்கிறதுக்கு காய்கறி இருக்கோ இல்லையோ, அதனால இங்கே வாங்கிட்டு வந்துடுறோமே. சரி, வாங்கிட்டு வாங்க. நான் கார்ல வெயிட் பண்றேன். இலக்கியா, நம்ம வரத்துக்கு லேட் ஆகும். இதோ வீடு பக்கத்துல தானே இருக்கு. நீ போ, நாங்க வரோம். இல்ல வேண்டாமா, நான் வெயிட் பண்றேன். சரி கௌதம், இத புடிங்க. நாங்க போய் காய்கறி சரி, வாங்கிட்டு நாங்க போயிட்டு பார்த்து வந்துடுறோம். வாங்க அத்தை. வா. வீட்டு சாவியை வச்சுட்டே போயிட்டாங்க. அம்மா, இப்போ சொல்லுங்க, என் அப்பா யாருமா? அப்பாவை அம்மா வெறுத்தாலும் அந்த ஆள் சம்பந்தப்பட்ட ஏதாவது பொருளை யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருப்பாங்க. வீட்டுல இருக்கிற அம்மாவோட பெட்டியை தேடி பார்த்தா அப்பாவை பத்தின டீடைல்ஸ் கிடைச்சாலும் கிடைக்கும். உங்க திங்ஸ் வாங்கிட்டு வரதுக்குள்ள வீட்டுக்கு போய் பார்த்துடலாம். அடடே, நான் வருவேன்னு எனக்காக காஃபிலாம் போட்டிருக்கியா? ஐயோ, அது எனக்கு போட்ட காஃபிங்க. சூப்பர், செம்மையா இருக்கு. என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? அந்த கௌதம் இலக்கியாவை பார்த்துட்டு வந்திருக்கீங்களா? எப்படி இவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்ச? ஆனா அவங்கள பார்த்ததால மட்டும் சந்தோஷமாகல. அவங்க சொன்ன விஷயத்தை கேட்டுதான் இவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். அப்படி என்ன விஷயம் சொன்னாங்க? அத கேட்டா நீ அப்படியே ஷாக் ஆயிடுவ. கார்த்திக்க கடத்தி வச்சுக்கிட்டு கௌதம ஜெயிலுக்கு அனுப்பின எஸ்எஸ்கேயும் தாட்சாயினியும் கூடிய சீக்கிரத்துல கம்பி எண்ண போறாங்க. என்ன சொல்றீங்க? அம்மா, இலக்கியா அதுக்கு ஒரு செம்ம பிளான ரெடி பண்ணிருக்கா. என்ன புரியல? எஸ்எஸ்கே மேலையும் தாட்சாயினி மேலையும் இலக்கியா பெர்ஜுரி கேஸ் போட போறா. பெர்ஜுரி கேஸ்னா கோர்ட்ல பொய் வாக்குமூலம் கொடுக்கறது, பொய் சாட்சியை ரெடி பண்ணி கோர்ட்டை ஏமாத்துறது. இப்படி செய்யறவங்களை எல்லாம் கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு பேர் தான் பெர்ஜுரி கேஸ். அதுலதான்
எஸ்எஸ்கேயும் தாட்சாயினியும் சிக்க போறாங்க. ம். அவங்க எதுக்கு சிக்கறாங்க? நம்ம மாப்பிளைய கடத்தினது கௌதமும் இலக்கியாவும் தானே? அப்படி கடத்தி இருந்தா இலக்கியா இந்த கேஸ போடுவாளா? ஆ? என்ன அதிர்ச்சியா இருக்கா? அப்ப, எனக்கு என்ன அதிர்ச்சி? எஸ்எஸ்கேவும் தாட்சாயினும் தானே ஜெயிலுக்கு போறாங்க. அவங்க மட்டும் ஜெயிலுக்கு போவாங்கன்னு சந்தோஷப்படாத சிந்தாமணி, கூடவே உன் மருமக கார்த்திக்கும் போவாரு. என்னது? நம்ம மாப்பிளையா? எதுக்கு? என்ன கோர்ட்டு கூண்டுல ஏறி கௌதம் தான் என்ன கடத்தினார்னு உன் மாப்பிள பொய் சொல்லிருக்காருல்ல, அப்புறம் ஜட்ஜ் சும்மா விட்டுருவாரா? உன் மருமகனைய சேர்த்துதான் ஜெயில அடைக்க போறாரு. ஆ, கோர்ட்ல பொய் சாட்சி சொன்ன குற்றத்துக்காக கார்த்திக்கு எத்தனை வருஷம் தண்டனை கிடைக்க போகுதுன்னே தெரியல. யோ, மாப்பிளைக்கு தண்டனை கிடைச்சா நம்ம பொண்ணு வாழ்க்கை தானே கெடும். அதுக்கு போய் சந்தோஷப்படுற? இது நான் சந்தோஷப்படாம துக்கமா இருந்தா மட்டும் இலக்கியா உன் மருமகனை ஜெயிலுக்கு அனுப்பாம விட்டுருவாளா? ஆ? நான் அப்பவே உன்கிட்ட சொன்னேன், கௌதம் சொத்தை குடுக்கறேன்னு சொல்றாரு, உன் பொண்ணுகிட்ட சொல்லி கார்த்திக் கிட்ட பேசி அவரை சம்பந்தி வீட்டுக்கு அனுப்பி வைன்னு. ஆனா நீ கேட்டியா? ஆ? உன் பொண்ணோட சேர்ந்து குதிச்ச. இப்போ மாப்பிள்ள மாட்டிக்கிட்டாரு. என்ன பண்ண போற? ஐயோ, மாப்பிள உங்களுக்கு போய் இந்த கெதியா? யோ, அந்த இலக்கியா எவ்வளவு மோசமானவளா இருக்கா பாத்தியா? கார்த்திக்கோட சொத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்காக என்னென்ன சூழ்ச்சி பண்றா பாரு. அத போய் பெருசா பேசிட்டு இருக்க. ஆ, ஆ. பாரு, இலக்கியா எதை செஞ்சாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கும். என்னோட புருஷனை ஜெயில போட்டு கஷ்டப்படுத்தினத பார்த்து இலக்கியா சும்மா இருப்பாளா? அதான் திருப்பி அடிக்கிறான். உன் பொண்ணும் மருமகனும் அந்த எஸ்எஸ்கே தாட்சாயினி பேச்ச கேட்டுக்கிட்டு ஆடினது தப்பு. அதுக்கான தண்டனைய இப்ப அனுபவிக்க போறாங்க. ஒன்னும் கெட்டு போயிடல. மாப்பிள்ள ஜெயில் தண்டனையில இருந்து தப்பிக்கணும்னா உடனே அவர்கிட்ட பேசி சம்பந்தி வீட்டுக்கு போக சொல்லு. இல்ல ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான். யோ, நில்லியா? யோ, ஐயோ, இப்ப என்ன பண்றது? இலக்கியா ஒருவேளை கார்த்திக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவாளோ? அப்ப அஞ்சலி கதி? அஞ்சலி சொத்தை வாங்கிக்கிட்டு பங்களாவுக்கு போய் சந்தோஷமா வாழ்வான்னு பார்த்தா பெரும் கையோட இந்த வீட்டுக்கே வந்துருவா போல இருக்கே. ஐயோ, அது மட்டும் நடக்கவே கூடாது. இப்பவே போய் மாப்பிளைய பார்த்து கௌதம் இலக்கியா கிட்ட போய் சமாதானமா போக சொல்லுவோம். போயிட்டியா? உன்னைய இப்படி பயமுறுத்தினாதா ஓடி போய் கார்த்திக் கிட்ட பேசி அவரை சம்பந்தி வீட்டுக்கு அனுப்பி வைத்த. ஆனா நீ இப்படி ஒரு முட்டாளா இருப்பேன்னு நான் யோசிக்கவே இல்லை சிந்தாமணி. என்னதான் கோவம் இருந்தாலும் இலக்கியா கார்த்திகை ஜெயிலுக்கு அனுப்புவாளா? ஆ? இல்ல அதை கேட்டு நான் தான் சந்தோஷப்படும். எப்படியோ கார்த்திக் தன் குடும்பத்தோட ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். ஆனா அஞ்சலி வாழ்க்கைதான் என்ன ஆகும்னு எனக்கு தெரியல. அவ இந்த வீட்டுலதான் காலம் பூரா வாழா வெட்டியா இருக்கணும்னு அவ தலையில எழுதி இருந்தா அது மாத்தவா முடியும்? அப்பாவை பத்தின ஆதாரத்தை
அம்மா தான் ரூம்ல தான் வச்சிருப்பாங்க. போய் தேடி பார்க்கலாம். அம்மா திங்ஸ் வச்சிருக்கிற பெட்டி எங்க இருக்கு? பெட்டியை காணோம். ஒருவேளை வேற ரூம்ல எங்கேயாவது இருக்குமா? எந்த தகவலும் கிடைக்கலையே. பெட்டி முழுக்க தேடியாச்சு, ஆனா அப்பாவை பத்தின எந்த தகவலும் இல்ல. ஒருவேளை வேற எங்கேயாவது வச்சிருக்காங்களோ? ரூம்ல வேற எந்த பெட்டியும் இல்லையே. அம்மா நிச்சயம் அப்பா பத்தின வேற ஏதாவது ஆதாரத்தை வச்சிருப்பாங்க. ஆனா எங்க இருக்குன்னு தெரியலையே. கேடு கட்டப்பா என் கையில சிக்காமலே தப்பிச்சுக்கிட்டு இருக்கான். கௌதம், 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 வந்துட்டாங்களா? கௌதம், கௌதம். கௌதம், கௌதம், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது வந்து நான் உங்களை அங்கதானே வெயிட் பண்ண சொன்னோம். எதுக்கு இங்க வந்தீங்க? நாங்க காய்கறி வாங்கிட்டு வந்து பார்த்தா உன்னை காணோம். ஃபோன் பண்ணாலும் நாட் ரீச்சபிள்னு வருது. எதுக்கு எங்ககிட்ட எதுவுமே சொல்லாம வீட்டுக்கு கிளம்பி வந்த? ஆமா, வீட்டு சாவி எப்படி உனக்கு கிடைச்சது? கௌதம், இது என்ன மேல வச்சிருந்த பெட்டி கீழே பெட் மேல கிடக்கு? எல்லாமே கலைஞ்சு வேற கிடக்கு. கௌதம், நீ எதுவும் பெட்டி எடுத்தியா? பெட்டியில என்ன தேடினீங்க கௌதம்? அது கௌதம், சொல்லு. அப்பாவை பத்தின தகவல் கிடைக்குமான்னு பெட்டியை திறந்து பார்த்தேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.